ஹலோ, இன்னைக்கு நம்ம GitHub அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். GitHub அப்படின்னு என்னன்னா, உங்கள் Git ரெப்பாசிட்டரியை வந்து ஆன்லைனில் சேவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழியாக தான், ஆன்லைன் சர்வரில் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு உண்டான வழியாக தான் நம்ம GitHub அப்படின்னு சொல்கிறோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் Git அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னுடைய பழைய வீடியோ இதே டுட்டோரியல் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ GitHubங்கிறது உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற லோக்கலில் இருக்கிற கிட் கோடை வந்து உங்கள் சோர்ஸ் கோடை நீங்கள் சர்வரில் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். உங்கள் வெப்சைட் இல்லைனா வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் பண்ணுறீங்க, அதோடைய கோடு வந்து நீங்கள் சர்வரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது நீங்கள் உங்கள் லோக்கல் சிஸ்டம் கிராஷ் ஆனால் கூட நீங்கள் சர்வரில் வந்து பேக்கப் எடுத்துக்க முடியும். அதனால தான் நம்ம GitHub மாதிரி உண்டான ஒரு சைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கிட் இல்லை கிட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் பிட் பேக்கெட் அந்த மாதிரி ஒரு சைட் இருக்குது, அதையும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ GitHub தான் இப்போ வந்து ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெப்பாசிட்டரி நம்ம சொல்லலாம். அதனால தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் GitHub.com ஃபஸ்ட்டு போய்க்கிங்க. அதுலேருந்து நம்ம சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு புது ரெப்பாசிட்டரி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ரெப்பாசிட்டரிங்கிறது என்னென்ன அப்படின்னு நம்ம பழைய வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். அது தெரியலன்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்க்குறது நல்லாயிருக்கும். ஸோ ரெப்பாசிட்டரிஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நியூன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சமான பேர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெப்பாசிட்டரி வந்து ரெண்டு வகையான ரெப்பாசிட்டரிஸ் இருக்கும். ஒன்று பப்ளிக், இன்னொன்று ப்ரைவேட். பப்ளிக்குங்கும் போது உங்கள் சோர்ஸ் கோட் வந்து பப்ளிக்காக மற்றவங்க வந்து பார்க்க முடியும். ப்ரைவேட்டுங்கிறது போது உங்கள் சோர்ஸ் கோட் வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கம்பெனியில் இருக்கிற உங்கள் மட்டும் தான் பார்க்கணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் கொடுக்கலாம். ப்ரைவேட் கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி உங்கள் சோர்ஸ் கோடை வந்து உங்கள் கோடு வந்து யார் பார்க்கலாம் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஆனால் ப்ரைவேட் ரெப்பாசிட்டரி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கமர்ஷியல் நீங்கள் கொஞ்சம் காஸ்ட் மணி கொடுக்க வேண்டியது இருக்கும். கமர்ஷியல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பப்ளிக் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ரீயான ஆப்ஷன். எல்லாரும் உங்கள் கூட வந்து பார்க்க முடியும். கிரியேட் ரெப்பாசிட்டரி கொடுத்துங்க. ஸோ கிரியேட் ரெப்பாசிட்டரி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ரெப்பாசிட்டரி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு GitHubல. ஸோ இதை வந்து நீங்கள் புது ஃபைல் க்ரியேட் பண்ணணும். இங்கே ஏற்கனவே இருக்கிற கோடை வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கணும். git remove add origin சொல்லிட்டு git push origin master கொடுக்கும்போது ஏற்கனவே இருக்கிற உங்கள் கோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா புது ஃபைல் இங்கேருந்து க்ரியேட் பண்ணி அப்படியே பண்ணலாம். ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். GitHub ஹலோ GitHub இது வந்து ஹலோ PHP அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கமிட் மெசேஜ் கொடுக்கலாம். ஸோ இந்த ரெப்பாசிட்டரியில் ஒரு புது ஃபைலை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து சில இந்த ரெபாசிட்டரி வந்து நீங்கள் க்ளோன் பண்ணணும், இப்போ தான் எடுக்க முடியும். ஸோ க்ளோன் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த க்ளோன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளோன் பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ க்ளோன் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு ரெண்டு வகையான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று HTTPS யூஸ் பண்ணலாம், இன்னொன்று SSH யூஸ் பண்ணலாம். ஸோ SSH யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சில லோக்கல் செட்டப்பில் பண்ண வேண்டியது இருக்கும். அது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும்போது நீங்கள் SSH யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை சின்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் HTTPS யூஸ் பண்ணலாம். HTTPS வந்து கொஞ்சம் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நிறைய செட்டப்ஸ் நீங்கள் பண்ண தேவையில்லை. அதனால் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த URL வந்து காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லோக்கல் ஃபோல்டர் போங்க. உங்கள் ஃபைல் எங்கே நீங்கள் சேவ் பண்ணணுமோ அங்கே போய் git bash here அப்படின்னு சொல்லி கொடுங்க. git clone அப்படின்னு சொல்லி பேஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து உங்கள் லோக்கல் சிஸ்டமில் வந்துருக்கு, GitHub ஃபோல்டர். இதே நீங்கள் ஒரு புது ஃபைல் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி நம்ம இப்போ சர்வரில் பார்த்தீங்கன்னா GitHubல பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரே ஃபைல் தான் இருக்குது. உங்கள் ஃபைல் வந்து அங்கே கொண்டு போகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கமாண்ட் git bash ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறதுனா அந்த ஃபோல்டர் போங்க. இங்கேருந்து git bash here அப்படின்னு சொல்லி போங்க. அங்கே ஒரு ஃபைல் தெரியும். ஸோ git status அப்படின்னு போங்க. git add status commit in second file git push origin master the branch name. ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கு. ஸோ இப்படி நீங்கள் வந்து உங்கள் கோடை வந்து மற்ற டெவலப்பர்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் வந்து கிட் க்ளோன் பண்ணியாச்சுன்னா அவங்க வந்து அவங்க கொலீக்ஸோட கோடு வந்து கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் GitHub யூஸ் பண்ணுறது. ஸோ உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் உங்கள் கோடு வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா கமர்ஷியல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி உங்கள் கோடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் புஷ் பண்ணும்போது ஆக்சுவலி என்கிட்ட பாஸ்வேர்டு எதுவும் கேட்கல. ஆனால் வந்து நான் அதனால் ஏற்கனவே நான் செட்டப் பண்ணி வச்சதுனால தான் அவங்க எனக்கு பாஸ்வேர்டு கேட்கல. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் புஷ் பண்ணும்போது உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா தான் அது சர்வரில் வந்து புஷ் ஆகும்.
இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.